ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் தமிழிலேயே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகில் உள்ள கொண்டரங்கி மலை 3825 அடி உயரமுள்ள கொண்டரங்கி மலைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னு போன வீடியோ உங்களுக்கு பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம தீபக் ப்ரோ வந்து இன்றைக்கி 1000வது நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த மாபெரும் சாதனையை வந்து இன்றைக்கி படைச்சிருக்காரு. அதாவது 2.5 மணி நேரத்தில் இந்த மலையை 4 டைம் ஏறி இறங்கி அந்த மாபெரும் சாதனையை இன்றைக்கி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதை பார்க்குறக்கு அந்த கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டை, அந்த வெற்றி மூமெண்ட்டை நம்ம பார்க்குறக்காக தான் வந்திருக்கோம். வாங்க, அதை தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த மூமெண்ட் பார்த்திங்கன்னா செம வைபாக இருந்துச்சுங்க. அதனால் அந்த மூமெண்ட்டை ஃபுல்லாக பார்த்துருங்க இந்த வீடியோலேயே. அதே மாதிரி அவர் எல்லாமே பேட்டி எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு நம்ம இந்த மலையை நம்மளும் வந்து நம்ம ஒரு டைம் ஏறி இறங்கியிருக்கிறோம். வேறு லெவலில் கடைசி வரைக்கும் உங்களுக்கு மேலே போய் அந்த 3825 அடி உயரத்தில் அந்த உச்சியில் போய் நம்ம அந்த சிவபெருமானை கும்பிட்ருக்கோம். அந்த விளாக் வந்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணி இன்னையோட 1000 நாள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறோம். ஸோ வந்திருக்கிற மக்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த கொண்டாரிங் மலையில் விடாமுயற்சியோட 4 டைம் ஏறி 3 வருஷோட உழைப்போட வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட 1000வது நாள். இன்னும் வந்துட்டு பல சாதனைகள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ நான் வந்துட்டு இதுக்கு ஒரு விதை போட்டிருக்கிறேன் 1000 நாள் ஏறி. ஸோ இனி வந்துட்டு என்ன மாதிரின்னு எத்தனையோ தலைமுறை அடுத்துக்கிட்ட தலைமுறைக்கு கண்டிப்பாக இது கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் விரும்பப்படுறேன். ஸோ நோ டு ட்ரக்ஸ் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக ஸோ ட்ரக்ஸே வந்துட்டு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த விழிப்புணர்வு ஸோ மக்கள் பேராதரவோட ஸோ அந்த 1000 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறோம். ஸோ இன்னும் வந்துட்டு இந்த மலை ஏறி முடிச்சுட்டு வெள்ளிங்கிரி மலையும் போய் அதே நாள் ஏறி முடிச்சிருக்கிறேன். ஸோ இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 2 மலை ஏறுறேன். ஸோ அந்த சாதனையை நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கொண்டாரிங் மலையை 4 டைம் ஏறி முடிச்சுட்டு அதே நாளில் வெள்ளிங்கிரி மலையும் போய் ஏறி ஸோ அந்த 100 நாள் வந்துட்டு சாதனை பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ தமிழக அரசு வந்துட்டு உதவி பண்ணால் கண்டிப்பாக இன்னும் பல சாதனைகள் பண்ணுவேன். இது முடிவு இல்லை, இதுதான் ஆரம்பம். இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டு எல்லா மலையும் போய் குறைஞ்ச நிமிஷத்தில் வந்துட்டு ஏறி இறங்கின சாதனை வந்துட்டு நான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் நம்புறேன் நான். நன்றி. எல்லா பக்கமும் இது நம்ம எல்லாருமே நண்பர்கள் இங்க வந்திருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. மெயினா பாத்தீங்கன்னா ஒரு 1000 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 1000 நாள் நிறைய ஸ்ட்ரகிளிங் தாண்டி இந்த மாதிரி ஒரு சக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு ஒரு பிக் மெயினா பாத்தீங்கன்னா நிறைய அப்கமிங் யங்ஸ்டருக்கு பாத்தீங்கன்னா தீபக் மாதிரி ஆகணும், தீபக் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வம் இருக்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா தீபக் பாத்தீங்கன்னா ஒரு முன் உதாரணம். இவங்களை பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சுன்னா எங்களை மாதிரியான ஒரு அத்லெட் பர்சன் ஒரு கோச் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இது 1000 நாளுங்கிறது இட்ஸ் லைக் பெரிய ஒரு விஷயம் தாங்க. கண்டிப்பா வேர்ல்ட் ரெகக்னேஷன் பண்ணு ப்ரோ. லவ் டாக்கிங் ஆஃப் லவ் மக்களே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஃபுல்லா 1000 வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு இந்த மலையேறின எக்ஸைட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சப்போர்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகரிச்சிருக்குது. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மட்டும்தான் காரணம். ப்ரோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது நான் தான் சொன்னேன் 25 நிமிஷத்துல ஏறி முடிச்சேன் நான். அதுக்கப்புறம் தான் இந்த டைமில் ஏறி முடிச்சுங்காட்டி தான் அந்த 4 ரவுண்ட் ஏறலான்னு ஒரு பிளானே வந்துச்சு. ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது கஷ்டப்பட்டு நான் இந்த பிளானை வந்துட்டு எடுத்திருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போதே நான் ஈஸியாக ஏறங்காட்டி தான் நான் இந்த பிளானை வந்துட்டு நான் எடுத்தேன் நான்.
நீங்க தான் ப்ரோ எங்களை மாதிரி இளைஞர்கள் ஒரு பெரிய மோட்டிவேஷன். கண்டிப்பா ப்ரோ. நேற்று ஒரு உங்களை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுலயே அதில் சொல்லியிருந்தோம். சரி சீக்கிரம் அதான் சொல்றேன். ரொம்ப அதிகப்படியே ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஆரம்பிக்கும் போது நான் சின்ன பையன்லேருந்து இந்த மலையை பார்த்துருக்கிறேன் நான். ஸோ இங்கே வந்துட்டு மலைக்கு வரும்போது ஸோ அந்த மலையில் ஏறணும்னு சொல்லி போட்டு நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமையல. ஸோ 24 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19, 2023 ஸோ முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி 2022 ஒரு டைம் இந்த மலைக்கு வந்தேன். ஆனால் அப்போலாம் அந்த 6 நாள் சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லை. 2023 அக்டோபர் 19 நான் அந்த மலைக்கு வரும்போது ஃபஸ்ட் டைம் ஏறும்போது ஒரு 25 நிமிஷத்தில் ஏறி முடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது எனக்கு அப்போ ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலையை பற்றி நான் போய் திரும்ப கூகுளில் விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக இந்த மலை ஏறும்போது 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து ஆகுன்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயும் வெப் பேஜில் போட்டிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி 25 நிமிஷத்தில் ஏறி முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ அதை வந்துட்டு ரெக்கார்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 100 நாள் தான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 30 நாள் ஒரே ஒரு டைம் தான் மேலே ஏறினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கார்த்திகை தீபம் வந்துட்டு இந்த கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேட்டரி 28 கிலோ கோயில் சார்பாக வந்து என்னை மேலே வந்துட்டு எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. நான் வந்துட்டு ஒரு ஒன்று முடிச்சுட்டு கீழே வந்துட்டேன். அந்த பேட்டரி வந்துட்டு மேலே கொண்டு போகணும்னு சொல்லி எங்கிட்ட சொல்லிட்டாங்க. கொண்டே போய் ஆகணும், அடுத்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்குது, அதனால் கொண்டு போகணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் 2ஆவது டைம் மேலே ஏறினேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆவது டைம் என்னால் மேலே ஏற முடியுங்கிறது அப்போ தான் தெரிய வந்தது எனக்கு சோலார் பேட்டரி கொண்டு வர முடியுமா. ஸோ வந்துட்டு 75ஆவது நாள்லேருந்து கரெக்டாக 3 டைம் ப்ராப்பராக ஏற ஆரம்பித்தேன். 200 நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 200 நாளுக்கு முன்னாடியே 4 ரவுண்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 டைம் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கிறத எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் காற்று மழை வெயில் பனிக்காலம் எல்லா காலத்தையும் கடந்து ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த கொண்டாரி மலையில் விடாமுயற்சியோட ஒவ்வொரு நாள் 4 டைம் ஏறி இருக்கிறேன் நான். வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டீஹைட்ரேஷன் ஆகும். இப்போ காற்று காலம் நார்மலாக ஏறவே முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன கம்பி எல்லாமே சைடில் இருக்கும். ஆனால் அது மட்டும் பத்தாது, காற்று ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்லிப்பரியாக இருக்குது. ரொம்பவே படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஆரம்பிச்சிருந்து மேலே போகிற வரைக்கும் 90 டிகிரியில் கீழே இறங்குற மாதிரி, மேலே ஏறி கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைமு 2.5 மணி நேரத்தில் ஏறி இறங்கி ஆல்ரெடி உலக சாதனை பண்ணியிருக்கிறேன். ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா 6 நாள் இன்றைக்கி கூட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி கூட வந்துட்டு கால் அடிப்பட்டதில் தான் ஏறினேன். ஸோ இந்த வெட்டுக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் காரில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ரீசெண்டாக போனது. அந்த வெட்டு அந்த சதை பிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால். ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சதையை வெளியே வந்துருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா 970ஆவது நாள். ஸோ அந்த கட்டு போட்டு அந்த 4 ரவுண்ட் முடிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு. ஆனால் எக்காரணத்துக்கு கூட நான் பின்வாங்கலை. நான் அந்த 4 ரவுண்ட் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலே போனேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 1 நாள் 2 நாள் பட்ட கஷ்டம் இல்லை, 3 வருஷத்தோட உழைப்பு இது. யாருமே இல்லாத சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு வெளியிட யாருமே இருக்க மாட்டாங்க மலையில். தன்னந்தனியாக 4 டைம் ஏறிட்டு இருப்பேன் நான். இப்போலாம் எனக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நான் நினச்சி கூட பார்க்கலாம். அது 1000 நாள் வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய வெற்றி நாள் அமைஞ்சிருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தான் போய் சேரணும். இவங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000ஆவது நாள் வந்துட்டு எப்படி போயிருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்டெலாம் இருந்துச்சு. ஸோ 1000ஆவது நாள் இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பின் வாங்கக்கூடாது. சும்மா ஏதோ எடுத்தோம் பண்ணோம், அது 100 நாளுங்கிறது ஏதோ கடமைக்கு பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அது 100% எஃபோர்ட் போடணும். சும்மா வந்துட்டு ஏதோ வந்துட்டு 1000 நாள் பண்ணணுங்கிறக்கோசரம் பண்ணதுனால ஒவ்வொரு நாளும் அந்த 2.5 மணி நேரத்தில் தான் முடிச்சிருக்கிறேன் நான். ஸோ கடமைக்கு பண்ணால் இவ்வளோ பெரிய வெற்றி வந்துட்டு எனக்கு தேடி வந்திருக்காது. ஸோ இவ்வளோ டெடிகேஷன் 1000 நாள் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட 2.5 மணி நேரத்தில் தான் முடிச்சிருந்தேன் நான். கீழே 1/4 மணி நேரம் போக மிச்சம் 2.5 மணி நேரத்தில் நான் முடிச்சிருக்கிறேன்.